2026ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்கள், அனைத்து கிறிஸ்தவர்களும், இஸ்லாமியர்களும், எல்லா சிறுபான்மையினரும் அவரோடு இருப்பார்கள். கடவுள் நம்மோடு இருப்பதை போல நாமும் அவரோடு இருக்கிறோம் என்பதை பலத்த கரவொலி எழுப்பி அவரோடு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, என்றும் அவர் நம்மோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு இருப்பதை போல அவரும் நம்மோடு இருக்கிறார். 38 மாவட்டங்களுக்கும் சென்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலாக இருக்கிறார் என்பதை நேரடியாக பார்த்து வந்திருக்கிறேன். அவர் போட்டிருக்கிற திட்டங்கள் மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை, கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம், இஸ்லாமிய மகளிர் உதவும் சங்கம், ஜெருசலேம் புனித பயணத்திற்கான நிதி உதவி, கிறிஸ்தவ தேவாலயங்கள் பழுதுபார்த்தல் புனரமைத்தல் பணிகள், தொன்மையான தேவாலயங்கள் புனரமைத்தல் திட்டம், உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் வாரியம், கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் பணியாளர்கள் வாரியம், கபர்ஸ்தான் கல்லறை தோட்டம் கட்டுவதற்கும் சுற்றுச்சுவர் அமைப்பதற்கும் நிதி உதவி, கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து, மைனாரிட்டி ஸ்டேட்டஸ், சிறுபான்மையினர் மின் மோட்டார் பொருத்தப்பட்ட இலவச தையல் இயந்திரங்கள், சிறுபான்மையினருக்கான விடுதிகள், உலமாக்களுக்கு இருசக்கர வாகனத்திற்கு மானியம், இனக்கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு